இந்தியாவை பொறுத்தவரையிலும் அணி சேராத ஒரு கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது. அது அமெரிக்கா ரஷ்யா மோதல் காலமாகட்டும், தற்பொழுது அமெரிக்கா சைனா மோதல் காலமாகட்டும், எப்பொழுதுமே அந்த அணிசேரா கொள்கையில் இருக்கும் வரையிலும் இந்தியாவிற்கு இந்த தலைவலியும் இல்லை. இப்போ நீங்கள் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு மிக ஆர்வமாக அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் நட்புகளை விரிவாக்கினார். அது நம்ம தவறுன்னு சொல்லலை. ஏன் ஒருதலை பட்சமாகவே நம்ம இருக்கணும், ரஷ்யா ஆதரவாளர் அல்ல, நாம் இஸ்ரேல் அமெரிக்கா ஆதரவாளர்களாகவும் இந்தியா இருக்கிறது என்று உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்வதில் தவறில்லை. ஆனால் எந்த காலகட்டத்தில் இந்த உறவை மேம்படுத்துவது, எந்த நேரத்தில் இந்த உறவை புதுப்பிப்பது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஈரான் மீது ஒரு போர் தொடுக்கிறது, அந்த பக்கம் லெபனான் மீது ஒரு போர் தொடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல், அதே போல காசாவின் மீது பெரும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேலுடன் சென்று இஸ்ரேல் அதிபரை கட்டி தழுவி அந்த நாட்டு நாடாளுமன்றத்திலேயே உரையாற்றி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய நெத்தன்யாகு அவருடைய மனைவி சாரா நெத்தன்யாகு அணிந்திருக்கக்கூடிய உடை காவி உடையாக அவர் அணிந்து அந்த காவி உடையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேல் சட்டையில் வைத்திருந்த அந்த நிறமும் ஒன்றாக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் உங்களுடைய இந்து மதத்திற்கு ஆதரவாளர்களாக இருக்கிறோம் என்றெல்லாம் ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்லிக்கொண்டு, அப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவும் இஸ்ரேலும் கொண்டிருந்த உறவுதான் தற்பொழுது ஒரு பெருத்த பின்னடைவை இந்தியாவிற்கு தந்திருக்கிறது. அதே போல அமெரிக்கா நீங்கள் எங்கள் எண்ணெயை நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது என்று சொல்லிட்டு இவர்கள் ஒப்பந்தம் போட்டாங்க அமெரிக்கா கூட. இது ரஷ்யாவுக்கு இந்தியா தெரியப்படுத்தலை. ரஷ்யாவினுடைய அதிபர் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு, இல்லை எங்ககிட்ட இருந்து இந்த எண்ணெய் வாங்குவதை குறைத்து கொண்டதாகவோ நிறுத்தி கொண்டதாகவோ இந்தியா உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பொழுதாவது அவர்கள் இந்தியா தரப்பில் விளக்கம் கொடுத்திருந்தா புட்டினை சமாதானப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தற்பொழுது இந்த ஹோர்முஸ் என்கிற இந்த நீரிணை ஈரான் நாட்டினால் அடைக்கப்பட்டு எந்த கப்பலுமே வர முடியாத சூழ்நிலையில் இந்தியாவிற்குள் தட்டுப்பாடு ஏற்படும், எரிவாயு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்கிற அந்த நேரத்தில் மீண்டும் போய் நீங்கள் ரஷ்யா கிட்ட போய் எண்ணெய்க்கு நின்ன போது என்ன சொல்லிட்டாரு, இதுவரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கன்செஷனில், அதாவது சலுகை விலையில் உங்களுக்கு எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தோம், இனிமே அப்படி கொடுக்க மாட்டோம், உலகளாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டவும் அந்த ரேட்டுக்கு தான் நாங்கள் எண்ணெய் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க, ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் தொலைபேசியில் 1 மணி நேரம் பேசிக்கிறாங்க. ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் தொலைபேசியில் பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் இஸ்ரேலும் ஈரானும் போர் தொடுத்து கொண்டாலும் அவர்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்றாங்க. இப்படி அவர்களை லெபனான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்துருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ யாருக்குமே சேர இயலாம தன்னந்தனியாக நட்டாத்தில் நிற்கக்கூடிய நிலை தான் இந்தியாவிற்கு இருக்கிறது. இது இந்திய வெளியுறவு கொள்கையில் இன்னமும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய, அந்த கட்சியின் சார்பில் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த ஈரானும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம்.